இங்க நம்ம லிங்க்டு லிஸ்ட் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் என்ன அப்படின்றத லேர்ன் பண்ண போறோம். இப்போ இம்யூட்டபிள் அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து நான் ஏ ஈக்குவல் டு 100 நான் பண்ணா இங்க வந்து மெமரியில 100 ஸ்டோர் ஆகிடும். அது ஏ வந்து ரெஃபர் பண்ணும். இது எல்லாமே நமக்கு தெரியும். பி ஈக்குவல் டு ஏன்னு பண்ணா பி அண்ட் ஏ இது ரெண்டுமே வந்து 100 தான் ரெஃபர் பண்ண போகுது. இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 200 போட்டா இது வந்து நியூவா இந்த 200 இந்த மெமரியில ஒரு ஸ்பேஸ்ல வந்து அலோகேட் பண்ணும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து அலோகேட் பண்ணும். அதுதான் வந்து ஏ வந்து ரெஃபர் பண்ணும். இது ஆல்ரெடி இருக்கிற ஏவை வந்து சேஞ்ச் பண்ணாது. இதுதான் வந்து இம்யூட்டபிள். பைத்தான்ல இன்டிஜர்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஸோ நீங்க ஒரு வாட்டி நியூவா சேஞ்ச் பண்ணும்போது அது நியூவான வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை தான் ரெஃபர் பண்ணுமே தவிர ஆல்ரெடி இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணாது. இப்போ இம்யூட்டபிள் அப்படின்னா என்னன்னா, டிக்ஷனரி எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பைத்தான்ல டிக்ஷனரி இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஏ ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் 100 அப்படின்னா மெமரியில வந்து அது ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிடும். அதை ஏ ரெஃபர் பண்ணும். நான் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நான் கொடுத்தா பியும் வந்து அந்த வேல்யூ ஆஃப் 100 தான் ரெஃபர் பண்ணும். அதுக்கு அடுத்து நான் வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 200 அப்படின்னு கொடுத்தா இது இந்த மெமரியில நியூவா ஒரு இடத்துல வந்து அந்த வேல்யூ ஆஃப் 200 கிரியேட் பண்ணாம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற வேல்யூ ஆஃப் 100 200 சேஞ்ச் பண்ணும். இதுதான் மியூட்டபிள். மியூட்டபிள்னா ஆக்சுவலா சேஞ்ச் பண்றது தான் மியூட்டபிள் அப்படின்னு சொல்றோம். எதெல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதோ அதை வந்து இம்யூட்டபிள்னு சொல்றோம். ஸோ இங்க பைத்தான்ல டிக்ஷனரி அப்படின்றது வந்து மியூட்டபிள், லிஸ்ட் அப்படின்றது வந்து மியூட்டபிள். அந்த மாதிரி ஒரு சில டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ லிங்க்டு லிஸ்ட்ல நோட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க வந்து லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் நமக்கு தெரியும். லிங்க்டு லிஸ்ட் இருக்கு, அதுவும் எப்படி ஒர்க் ஆகும் நமக்கு தெரியும். பட் இந்த லிங்க்டு லிஸ்ட்டை கோடா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, 10 வந்து வேல்யூ, அதுக்கு கீழே அந்த 10லயே அட்ரஸ் இருக்கணும். அந்த அட்ரஸ் எதோட அட்ரஸாக இருக்கணும், அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூட அட்ரஸாக இருக்கணும். ஸோ இங்கே 10 கீழே அட்ரஸ் ஆஃப் 20 நோடு இருக்கணும். இந்த 20யோட அட்ரஸ் இங்கே 10ல இருக்கணும். இங்கே லிஸ்ட்ல எப்படி 10 கீழே இண்டெக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இங்கே இந்த 10 கீழே இந்த அட்ரஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நோடு இருக்கணும். நெக்ஸ்ட் நோடு வந்து 20, அதனால 20யோட நோடு வந்து 10ல இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 20ல வந்து 30யோட நோடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே இன்டர்லிங்க்டா இருக்கும். அப்பதான் இதை வந்து நம்மளால டிராவல்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து லிங்க்டு லிஸ்ட்டை ஆக்சுவலாக வந்து நம்ம டிஃபைன் பண்ணோம். இதை ஆக்சுவல் கூட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்றது நான் ஒரு நோட் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம். ஸோ இங்கே நான் லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ண போகிறது டிக்ஷனரியை. ஏன்னா டிக்ஷனரியில் கீ அண்ட் வேல்யூ இருக்கும். இங்கே கீயாக வந்து நான் வேல்யூ 10 கொடுத்தேன்னா இங்கே இருக்கிற 10 இந்த 10 இதுதான் இங்கே நான் வேல்யூ 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ் அப்படின்றது தான் அட்ரஸாக தரேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு நோடு கிரியேட் பண்ணும்போது அதோடைய அட்ரஸ் வந்து நன்னா இருக்கும். அந்த நோடுக்கு, அதாவது இந்த 10 அப்படின்ற நோடுக்கு நெக்ஸ்ட் நோடு என்னன்னு தெரியாது. அதனால இங்க நான் வந்து நன்னு தரேன். வேல்யூ வந்து நம்ம இங்க கொடுக்க போற வேல்யூ. ஸோ கோட்ல நம்ம ஒரு நோடை கிரியேட் பண்ணோம்னா அந்த நோடு ஆக்சுவலா இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதையே இப்போ 2 நோட்ஸ் இருந்தா அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இது ஃபர்ஸ்ட் நோட், இது செகண்ட் நோட். இதுல சேஞ்ச் ஆக போற வேல்யூ என்னன்னா, இங்க வேல்யூ 10 இருக்கு, இங்க வேல்யூ 20 இருக்கு. ஸோ நோட் 1ல 10 இருக்கும், நோட் 2ல 20 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ் வந்து நன்னா இருக்கு, இங்கேயும் நன்னா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 உடைய அட்ரஸை இந்த 1 உடைய நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ்க்கு தரணும். அப்படி நம்ம தரணும்னா நம்ம இந்த கோடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். அது எப்படின்னா இந்த மாதிரி மாடிஃபை பண்ணோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஓப்பன் பெராந்தசிஸ்ல இருந்து க்ளோஸ்டு பெராந்தசிஸ் இங்கே என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த நன்னை ரிமூவ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இதை இங்கே எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் 10ல நெக்ஸ்ட் நோட்ல என்ன இருக்க போகுதுன்னா 20 நோடு இருக்க போகுது. 30 நோடு ஆட் பண்ணா அது வந்து இப்படி இருக்கும். நான் 40 ஒரு நோட் ஆட் பண்ணா அது இப்படி இருக்கும். 15 ஒரு நோட் ஆட் பண்ணா அது இப்படி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ ஹெட்டாக இருக்கும். இங்கே முடியுது இல்லை 50, அது வந்து டெய்ல் ஆகும். இந்த டெய்ல் நம்ம எப்படி சொல்றோம்னா நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கீங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் நன்னா இருந்தா இது வந்து டெய்ல். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் டிக்ஷனரியில் எழுதியிருக்கேன். இதை இப்படி தான் வந்து லிங்க் லிஸ்ட்ல பேக் எண்ட்ல ஒர்க் பண்ண போறோம். இப்படி தான் அது ஒர்க் ஆக போகுது. இப்போ இந்த டிக்ஷனரியை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் பிரிண்ட் ஹெட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ ஹெட்டோடைய நெக்ஸ்ட் இங்க இருக்கு, திரும்ப இன்னொரு நெக்ஸ்ட் அதுவும் இங்க இருக்கு. இந்த நெக்ஸ்டோட வேல்யூ என்ன 30, எனக்கு 30 பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியை வந்து டிராவல்ஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். பட் லிங்க்டு லிஸ்ட்ல ஸ்லைட்டா வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அது என்னன்னா ஹெட் டாட் நெக்ஸ்ட் டாட் வேல்யூ அப்படின்னு பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலா கோட்ல வந்து பார்க்கும்போது புரியும். பட்
ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனுக்கு தான் கொடுத்துருக்கேன். லிங்க் லிஸ்ட்ல நம்ம கிரியேட் பண்ணும்போது பேக் எண்ட்ல ஆக்சுவலாக இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லிங்க்டு லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நமக்கு தெரியும் கிளாஸ் அப்படின்ற ஒன்றை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் கிளாஸோட நேம் வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு தரேன். ஓகேவா? கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணிடுறேன் இனிட் அப்படின்ட்டு. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா, நான் கிரியேட் பண்ணும்போதே எனக்கு ஒரு நோடை கிரியேட் பண்ண போறேன். எப்பெல்லாம் நான் வந்து கிளாஸை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்றேனோ, எக்ஸாம்பிள் ll ஈக்குவல் டு லிங்க்டு லிஸ்ட் அப்படி நான் கிரியேட் பண்றேன்னா, அதில் வந்து நான் ஒரு வேல்யூ சென்ட் பண்ண போறேன். அந்த வேல்யூ என்ன வேல்யூனா 10. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதே சென்ட் பண்ண போறேன். ஸோ அதனால தான் நான் கன்ஸ்ட்ரக்டர்ல வேல்யூ அப்படின்ற ஒரு பேராமீட்டரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நோட் கிரியேட் பண்ணோம். அந்த நோடோடைய கோட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு நோட் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுல வந்து வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வேல்யூக்கு நம்ம கொடுக்க போறது 10. நம்ம இங்க பாஸ் பண்ண போற வேல்யூ. பட் இதை நம்ம இங்க பாஸ் பண்ணும்போது அது வந்து இந்த வேல்யூல அசைன் ஆயிடும். ஸோ அதனால இங்க நம்ம டைரக்டா வேல்யூ அப்படின்னு கொடுத்தாலே நம்ம இங்க என்ன பாஸ் பண்றோமோ அது வந்து அசைன் ஆயிடும். அதுக்கு அடுத்து நான் நெக்ஸ்ட் நோடு எனக்கு தெரியணும்ல, ஸோ அதனால நெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று தரேன். அது இப்போதைக்கு நன்னா இருக்கும். ஏன்னா நமக்கு அது நெக்ஸ்ட்ல என்ன இருக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால இது வந்து நன்னா இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இந்த 10 அப்படின்ற ஒரு நோடை கிரியேட் பண்ணிட்டோம். பட் அந்த 10 அப்படின்ற நோடு வந்து ஹெட் பாயிண்ட் பண்ணோம், டெய்லையும் பாயிண்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்று தான். ஸோ இப்போ இந்த ஒரு நோடு தான் ஹெட் அண்ட் டெய்ல். அதனால நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, செல்ஃப் டாட் ஹெட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இந்த வேரியபிள்ல இந்த நான் நோடு அசைன் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த வேரியபிள்ல இந்த நோடு இருக்க போகுது. இப்போ நான் செல்ஃப் டாட் ஹெட் கால் பண்ணா எனக்கு இந்த ஃபுல் நோடு வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி செல்ஃப் டாட் டெய்ல், டெய்ல் எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதையும் நான் நோடு அப்படின்னு நான் வந்து டிஃபைன் பண்றேன். இப்போ ரெண்டுத்துலயும் இந்த சேம் நோட் தான் இருக்க போகுது. 10 அப்படின்ற நோட் தான் ஹெட்லயும் இருக்க போகுது, டெய்லையும் இருக்க போகுது. ஏன்னா இங்க ஒரு வேல்யூ தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னொன்று கிரியேட் பண்ண போறேன். அது எதுக்குன்னா லென்த்துக்கு. இங்க வந்து நம்ம லென்த்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்படி லிஸ்ட்ல லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி இங்க பண்ண முடியாது. ஸோ அதனால நான் வந்து லென்த்தை இங்கேயே வந்து ஒரு வேரியபிளா கிரியேட் பண்றேன். இப்போ லென்த் வந்து 1. இப்போ நான் அது இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இங்க லிங்க்டு லிஸ்ட் ஆஃப் 10 அப்படின்னு நம்ம கால் பண்ணா எனக்கு ஒரு நோடு வரும். நம்ம ஒரு நோடு கிரியேட் பண்ண போறோம். அதை நான் ஜஸ்ட் இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் இப்போ ஹெட்னு கொடுத்தா ஒன்று வரும். அதை நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல போடுறேன். என்ன ஹெட் வந்து பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சேம் நான் என்ன பண்ண போறேன்னா டெய்ல் அதையும் பிரிண்ட் பண்ண போறேன். ஏன்னா ஒரே வேல்யூ இருக்கனால ரெண்டுமே வந்து இந்த 10 தான் பாயிண்ட் பண்ண போகுது. நான் ரன் பண்ணனா இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஹெட் அண்ட் டெய்ல் இது ரெண்டுமே வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த நோடை தான் பாயிண்ட் பண்ணுது. ஏன்னா இங்க ஒரு வேரியபிள் தான் இருக்கு. ஏன்னா இங்க நம்ம ஒரே ஒரு நோடை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ லிங்க் லிஸ்ட்ல அப்பண்ட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து டெஃப் அப்பண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அதுலயும் நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். கரெக்டா? லிஸ்ட்ல எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் சிம்பிளா. அதுலயும் ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும். அந்த வேல்யூவை வந்து ஒரு நோடா கிரியேட் பண்ணி இப்போ வந்து அந்த 10 இங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நான் 10 லிங்க் லிஸ்ட்ல பாஸ் பண்ணும்போது அந்த 10 வந்து இங்க வருது. அப்புறம் இது வந்து ஒரு நோடை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி நான் இங்கேயும் ஒரு நோட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால இதை நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணா எனக்கு அந்த நோடு வந்துடும். பட் இந்த கோடை பார்த்தீங்கன்னா நீங்க சேம் கோட் ரெண்டு இடத்துல வந்து நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். கோட்ல ரிப்பீட்டேஷன் வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ அதனால நான் கிளாஸ் நோடு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இந்த கிளாஸ் நோடு என்னன்னா இந்த 10 இது எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இந்த 10ல எப்படி இருக்குன்னா வேல்யூ அப்படின்றது 10, அட்ரஸ் இருக்கு. ஸோ இங்க 2 வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதை ரெண்டையும் நான் இங்க வந்து என்னென்னு பண்ண போறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஆட் பண்ண போறேன். எப்படின்னா நான் இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூவையும் சென்ட் பண்ண போறேன். ஏன்னா நம்ம நோட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வேணும். அதை நான் என்ன சொல்றேன்னா செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ. நான் என்ன வேல்யூ சென்ட் பண்ண போறேனோ அதுதான் இந்த நோடோடைய வேல்யூ. அதே மாதிரி செல்ஃப் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நன். ஸோ நான் எப்பெல்லாம் அந்த நோடை கால் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு நோடு வந்து இந்த நோட் கிளாஸ் தரும்.
இது சிமிலரா இதுதான், இந்த கோடை தான் இந்த நோடு எனக்கு தரப்போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போறேன்னா, இதை நான் எடுத்துட்டு இது ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு நோட் வேணும், அதெல்லாம் வேல்யூ சென்ட் பண்ண போறேன். வேல்யூ சென்ட் பண்ண போகிற வேல்யூ வந்து நான் அந்த இனிட் ஃபங்க்ஷனில் எனக்கு இங்கேருந்து சென்ட் பண்ண போகிற வேல்யூ. ஸோ இது என்னுடைய கிளாஸ். இங்கே நான் வந்து லிங்க்டு லிஸ்ட் ஆஃப் 10 அப்படின்னு நான் போட்டேன்னா இதோடைய கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். இது ரன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூல 10 இருக்க போது அந்த 10 நோட் ஆஃப் வேல்யூல சென்ட் பண்ண போது. நோட் ஆஃப் வேல்யூனா என்ன, அது ஒரு கிளாஸ். அதோடைய கன்ஸ்ட்ரக்டர்ல இங்க 10 அந்த 10 வரப்போகுது. அந்த 10 இந்த நோட் வந்து சென்ட் பண்ணி அட் த எண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட கிரியேட் பண்ணும். இங்க மேல இருக்கிற நோட் கிளாஸ் அவ்வளவுதான். இது வந்து இங்க வந்து ரிப்ளேஸ் ஆயிடும், அவ்வளவுதான். ப்ரீவியஸ் கோட் தான், அதே ஃபங்க்ஷனாலிட்டா. என்ன, நான் இது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்டா ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இப்போ என்கிட்ட அந்த நோடு இருக்கு, அந்த நோட தான் நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா ஹெட்னு சொல்ல போறேன். அதே நோடு தான் இங்க வந்து நான் டெய்ல்னு சொல்ல போறேன். அதே நோட நான் வந்து லென்த் வந்து 1 அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ அப்பன் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குமே நமக்கு ஒரு நோட் வேணும். ஒரு நோட கிரியேட் பண்ண போறோம் 20. அதை கிரியேட் பண்ண நோட 10 அட்ரஸ்ல வந்து ரெஃபர் பண்ண போறோம், அவ்வளவுதான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நோட் வேணும். ஸோ அதனால நான் மேலே கிரியேட் பண்ணியிருக்க நோட் கிளாஸை வச்சு ஒரு நோட் கிரியேட் பண்ண போறேன். இங்க வந்து நோட் ஆஃப் வேல்யூன்னு கொடுத்தா எனக்கு ஒரு நோட் கிரியேட் பண்ண போகுது. ஓகேவா? இந்த நோட இப்போ என்ன 20 இருக்கு, பட் அதை வந்து லிங்க் பண்ணல. நான் இன்னும் 10 இந்த 20 நான் இன்னுமே லிங்க் பண்ணல. அது எப்படி லிங்க் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 10 இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ 10 இல்லாம 20 போய் 10 கூட வந்து லிங்க் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 10 இருக்கான்னு செக் பண்ண போறோம். அது எப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு செல்ஃப் டாட் ஹெட் இஸ் நன். இப்போ ஹெட், அது ஹெட் வந்து நன்னா இருந்தா என்ன பண்ண போறோம்னா, செல்ஃப் டாட் ஹெட் நம்மளுடைய ஹெட்டை வந்து இப்போ கிரியேட் பண்ண நோட தான் ஹெட்டா மாற்ற போறோம். ஓகேவா? அதே மாதிரி டெய்லும் அதுதான். இப்போ ஹெட் இல்லைனா டெய்லும் இருக்காதுல்ல. அதனால டெய்லும் வந்து நான் இப்போ நியூவா கிரியேட் பண்ண நோட் தான், அப்பன் பண்ண போற நோட் தான் ஹெட் அண்ட் டெய்லா வந்து ஆக்டிவா ஆக்ட் பண்ணும். அதாவது இந்த 20 தான் வந்து இப்போ ஹெட் அண்ட் டெய்ல், இந்த 10 இல்லை. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஹெட் ஆல்ரெடி ப்ரெசண்டா இருந்தா இந்த 20 இந்த 10 அட்ரஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைன்னு சொல்ல போறோம். அது எப்படின்னா, செல்ஃப் டாட் டெய்ல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நோட் அப்படின்னு சொல்ல போறோம். இங்க நான் என்ன பண்றேன்னா, செல்ஃப் அப்படின்னு செல்ஃப் டாட் டெய்ல்னா நமக்கு தெரியும், இதுதான் ஹெட் தான். இந்த ஹெட்ல ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா, செல்ஃப் டாட் டெய்ல்னா இந்த நோடு, இந்த நோட்ல நெக்ஸ்ட் வேல்யூ இங்க நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இந்த கோட்லாம் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் நெக்ஸ்ட். ஆக்சுவலா இந்த நெக்ஸ்ட்ல வந்து நான் நோடு இன்னொரு நோட வந்து அப்பன் பண்றேன். இப்போ நான் கிரியேட் பண்ணிக்கல 20, இந்த நோட் வந்து இங்க வந்து அசைன் ஆயிடும். அதுதான் வந்து நான் இங்க செல்ஃப் டாட் டெய்ல் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க செல்ஃப் டாட் டெய்லும் 10 தான். ஸோ 10 நெக்ஸ்ட், இந்த நெக்ஸ்ட் வந்து எதை பாயிண்ட் பண்ண போகுதுன்னா, இந்த நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ் அது பாயிண்ட் பண்ணுது. அதுல இப்போ நன் இல்லாம இந்த நியூ நோட் 20ன்ற நோடு வந்து இங்க அசைன் பண்ண போறோம். அதுதான் இந்த கோட் நான் எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து செல்ஃப் டாட் டெய்ல் ஈக்குவல் டு நியூ நோட். இது என்ன பண்ணணும்னா, இப்போ 10 தான் வந்து செல்ஃப் டாட் டெய்லா இருந்தது. 10 இப்போ வந்து டெய்லா இல்லாம இப்போ 20 வந்து டெய்லா மாத்த போகுது. அவ்வளவுதான், சிம்பிளா. இப்போ நம்ம எதை லாஸ்ட் ஆட் பண்றோமோ அதுதான் இப்போ டெய்ல். அப்புறம் வந்து நான் வந்து செல்ஃப் டாட் லென்த் வந்து +1 இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஏன்னா இப்போ வந்து 2 இருக்கு, ஆல்ரெடி 1 இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ டோட்டல் 2. இங்க ஒரு எரர் வருது. அது என்ன எரர்னா, இண்டென்டேஷன் எரர். பைத்தன்ல இண்டென்டேஷனை வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நமக்கு எரர் வரும். நம்ம எப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பராந்தசிஸ்லாம் யூஸ் பண்றோமோ, பைத்தான்ல அப்படி யூஸ் பண்ணாததுனால எல்லாமே இண்டென்டேஷன் ரிலேட்டட். ஸோ அதனால வந்து ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இங்க. இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ வந்து அப்பன் பண்ணிட்டேன். நான் அப்பன் பண்ண வேல்யூ அப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். நான் இப்போ வந்து ஒரு 20 அப்படின்னு நான் அப்பன் பண்றேன். இப்போ நான் ஹெட் பிரிண்ட் பண்ணா எனக்கு 10 தான் வரப்போகுது. டெய்ல் பிரிண்ட் பண்ணா எனக்கு 20 வரணும். அது வருதான்னு மட்டும் செக் பண்ணலாம். எனக்கு வந்து அட்ரஸ் வருது, எனக்கு வேல்யூ வராம இப்போ அட்ரஸா வருது. ஏன்னா இப்போ நம்ம நோட் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதனால இப்போ எனக்கு வேல்யூ வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா, ஹெட் டாட் வேல்யூ அப்படின்னு போடணும், டெய்ல் டாட் வேல்யூன்னு போடணும். இப்படி போட்டா எனக்கு 10 and 20 வருது. ஸோ இப்போ லிங்க்டு லிஸ்ட்ல
எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது அப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்.